நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஏய், கிச்சன்லயே செஞ்சிருக்கலாம். எந்த மீன் குழம்பு சொன்னேன். மீன் குழம்பு கிச்சன்லயே செஞ்சிருக்கலாம்ல. எதுக்கு இப்படி வெளியெல்லாம் வந்து உட்காந்து செய்யணும்? ஏடா, உன் அம்மா கிட்ட கேரளா ஸ்டைல்ல மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கேரளாவில எல்லாம் இந்த மாதிரி அடுப்பிலே மண் பாத்திரத்துல தான் மீன் குழம்பு செய்வாங்க. அதான் நம்மளும் இப்படி அடுப்பிலே மண் பாத்திரத்துல செஞ்சாதானே கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு மாதிரி இருக்கும். ஏய், அடுப்புல மண் பாத்திரத்துல வச்சா மட்டும் கேரளா மீன் குழம்பு மாதிரி வந்துருமா? அதுக்கு முதல்ல கேரளால மீன் குழம்பு செய்யற மாதிரி செய்ய தெரியணும். அப்ப உனக்கு தெரியாதா? ஏடா ஃப்ராடே, நீ இல்லடா மீன் குழம்பு வைக்க தெரியும்னு சொன்ன. அத நம்பி தானடா உன் கூட இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். அப்ப உனக்கு மீன் குழம்பு செய்ய தெரியாதா? ஏய், செய்ய தெரியும் மின்னல். ஏடா, மீன் குழம்பு செய்ய தெரியுமான்னு கேட்டேன். ஐயோ, ஏய், மீன் குழம்பு தாண்டி செய்ய தெரியும்னு சொல்ற. மீன் குழம்பு செய்ய தெரியும், ஆனா கேரளா ஸ்டைல எல்லாம் எனக்கு மீன் குழம்பு செய்ய தெரியாது. நானே ஏதோ சின்ன வயசுல என் அம்மா மீன் குழம்பு வைக்கும்போது பக்கத்துல ஒரு 1-2 தடவை நின்று பார்த்துருக்கேன். அதை வச்சு இப்ப ஏதாவது செய்யலான்னு வந்திருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி நான் வைக்கிற மீன் குழம்பு கேரளா மீன் குழம்பு மாதிரி இருக்கும். அதை வச்சு என் அம்மா அப்பா கிட்ட பில்டப் போடலாம்னாலாம் கனவு காணாத. அட பாவி, சின்ன வயசுல 1-2 பிராവശ്யம் உன் அம்மா மீன் குழம்பு வைக்கிறத பார்த்துட்டு தான் இப்ப மீன் குழம்பு செய்ய தெரியும்னு வந்தியா? அதுன்னு ஞானே எத்தனையோ பரவாயில்ல. நான் என் அம்மா மீன் குழம்பு வைக்கும்போது ஒரு 4-5 பிராവശ്யம் பார்த்துருக்கேன். அப்ப இந்த புடி கரண்டிய நீயே மீன் குழம்பு வெயி, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஐயோ எடா, தனியா விட்டு போவல்லடா. எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லை, கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு. சரி, 2 பேரும் சேர்ந்தே ஏதாச்சும் செய்யலாம். சேர்ந்தே செய்யலாமா? ஏடா, நான் மீன் குழம்பு சொன்னேன். நானும் அதை தான் சொன்னேன். இங்க பாரு மின்னல், உனக்கும் எதுவும் தெரியாது, எனக்கும் எதுவும் தெரியாது. 2 பேருமே அரகுறை தான். சோ உனக்கு தெரிஞ்சது நீ பண்ணு, எனக்கு தெரிஞ்சது நான் பண்றேன். 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது அது ஏதாவது ஒன்று ஆகும்ல. எந்தாகும்? அதான் மீன் குழம்பு. சரி, அதெல்லாம் ஆகும், ஆக்காம விட்டுருவோமா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். சரி, மீன் குழம்புல முதல்ல குழம்பு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் மீன் போடணும். அதுக்கு முன்னாடி என் கையில மீனை வச்சுட்டு உட்காந்துருக்க. மீனை கீழே வை முதல்ல. ஓ, அங்கனையானோ? சரி. இப்போ முதல்ல எண்ணெய் ஊத்தி கடுகு போடணும். പിന്നെ എനിക്കറിയാം, ഞാൻ പറയാം. അടുத்து ഉലുവ போடணும். ஏய், இது மீன் குழம்புடி. மீன் குழம்புல அல்வா எல்லாம் போடக்கூடாது. ஐயோ எட பிராந்தா, அலுவா இல்லடா உலுவா. உலுவாவா? அப்படினா? இதோ இது തന്നെ உலுவா. ஹோ, வெந்தயமா? அதே, இது തന്നെ மலையாளத்துல உலுவான்னு പറയും. ஏய், நீ எது பரையறதா இருந்தாலும் முதல்ல தமிழ்ல பரகி. ஏற்கனவே நான் குழப்பத்துல இருக்கேன், என்னை இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணாத. ஐயோ சரி, என்ன பின்ன நீயே பண்ணு, நான் எதுவும் பண்ணல. நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், நீ பேசாம இரு, அதுவே போதும். எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேன். சரி, நீயே பண்ணு. சரி, அடுத்து வெங்காயத்தை எடு. ஓ, உள்ளியா? ஏய். சரி, வெங்காயம். என்ன வெங்காயம்? ஏய், இப்படியே கொடுத்தா இப்படியேவா குழம்புல போட முடியும்? உரிச்சு தானே கொடுக்கணும். உரிக்கலையா நீ? முதல்ல வெங்காயத்தை உரிச்சு கொடு. ஐயோ அதல்லடா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த உள்ளி தொளிச்சா கண்ணி கூட தண்ணியா வரும். அதுകൊണ്ട് நான் இந்த உள்ளி தொளிக்கவே மாட்டேன். டேய் அன்பு, இவளையாடா நீ கட்டிக்க போற? ஒரு மீன் குழம்பு இவ கூட சேர்ந்து செய்யறதுக்குள்ளேயே நம்ம உயிரை வாங்கிடுவா போல. எப்படிடா இவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்த போற? ஏடா, எனக்கு இது தொளிச்சா கண்ணி கூட தண்ணி வரும். அதுകൊണ്ട് நீ தொளிக்கிறியா? ஏன் எனக்கு மட்டும் என்ன கண்ணுல இருந்து பாலா வரும்? அடியே, எல்லாருக்குமே வெங்காயம் உரிச்சா கண்ணுல இருந்து தண்ணி தாண்டி வரும். ஒழுங்கா வெங்காயத்தை உரிச்சு கொடு, இல்லனா இப்ப எல்லாத்தையும் போட்டு நான் பாட்டுக்கு டியூட்டிக்கு கிளம்பிடுவேன். ஐயோ சரி இரு, கோவப்படாத. இப்ப எந்த இதை தொளிச்சு கொடுக்கணும் அவ்வளவுதானே? இரு, தொளிச்சு தரேன். விட்டா எல்லா வேலையும் நம்மளே வாங்கிடுவா போல. இவளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு வந்து பக்கத்துல உட்காந்த பத்தியா நம்மள சொல்லணும். ஓகே மின்னல், இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டோமா? இனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு புளியை கரைச்சி ஊத்தி அப்புறம் மீனை போட்டு தேங்காய் அரைச்சி ஊத்தினா மீன் குழம்பு ரெடி. ஏடா, அത്രേ ഉള്ളൂ? அப்ப மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சா?
ஏ மீன் குழம்பு ரெடி ஆகல. இப்ப நான் சொன்ன மாதிரி பண்ணா இன்னொரு 5 நிமிஷத்துல மீன் குழம்பு ரெடி ஆயிடும். 5 மினிட் கொண்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுமா? ஏடா நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, நீ சூப்பரா மீன் குழம்பு செய்யறடா. மீன் குழம்பு மட்டும் இல்ல மின்னல், நீ ஊன்னு சொல்லு, எல்லாமே சூப்பரா செய்வேன். ஏடா ஃப்ராடே. அது இல்ல மின்னல், மீன் குழம்பு மட்டும் இல்ல எல்லா குழம்பும் நல்லா செய்வேன்னு சொன்னேன். நீ ஒன்னும் செய்யண்டா, முதல்ல இந்த மீன் குழம்பு செய், அது போதும். சரி, உனக்கு வேண்டாம்னா வேண்டாம். அப்புறம் என் மின்னல், உனக்காக கஷ்டப்பட்டு கேரளா ஸ்டைல்ல மீன் குழம்பெல்லாம் செஞ்சிருக்கேன். எனக்காக அட்லீஸ்ட் நீ தமிழ்நாடு ஸ்டைல்லையாவது. தமிழ்நாடு ஸ்டைல்லையாவது? இல்ல, தமிழ்நாடு ஸ்டைல்லையாவது ஒரு ஐ லவ் யூ சொல்லாமே. எடா ஃப்ராடே, நான் எனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியாதுங்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். மத்தபடி உன் இருக்கிற லவ்விலலாம் ஒன்றும் கூப்பிடல. நீ எனக்கு ஹெல்ப் செஞ்சதெல்லாம் போதும். முதல்ல நீங்க இருந்து போடா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன். போடாவா? ஃப்ராடு, உனக்கு தேவை என்பது மட்டும் வாடான்னு கூப்பிட்டு இப்ப தேவை முடிச்சதும் போடா நான் சொல்றேன். ச்சே, பசங்களை தேவை முடிச்சதும் கழட்டி விடுறதே இந்த பொண்ணுங்க வேலையா போச்சு. இந்த பொண்ணுங்களே இப்படிதான், எவளையும் நம்ப கூடாது. நம்ப கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனா என்ன பண்றது, போடான்னு சொல்லும்போது கூட அழகா இருக்காளே. ஆலங்காட்டு கரை ஆத்தில் நீந்தோம் பெற உடையிற அள்ளி உளருது நித்தம் காதல வந்து காதல தத்தும் பொழங்குற வண்டு முழுங்குது முத்தம் பூவுல தட்டி தாவுற தத்தம் பொழியுது தேனு புதையிற நானு அடமழை கொட்டிச்சா கனவுல மாட்டி புலம்புன மீன் ஒழிச்சதும் தப்பிச்சா பொட்ட கோழி அழகுல என்ன கொத்தி அலையிற விட்டா கொஞ்சம் பொழைக்கிற விடுடி. ஆஹா, என்ன ஒரு அருமையான மனம். ஓ, மீன் குழம்பா? அது சரி, தூங்கிக்கிட்டு இருந்த ஆவாரம் பூவை என்னடா தட்டி எழுப்பிச்சுன்னு பார்த்தா இந்த மீன் குட்டி தான் என்ன தட்டி எழுப்பிச்சா. ஆமா, மீன் குழம்பு வைக்கிறது யாரு? அதான் நம்ம வித்தக்காரன். இவன் என்ன கையில கரண்டியை பிடிச்சிட்டு சமையல்காரனாட்ட உட்கார்ந்திருக்கான். குலாப் ஜாமுனை கரெக்ட் பண்றதுக்காக என்னெல்லாமோ ட்ரை பண்றானாட்டு இருக்கு. சரி ட்ரை பண்ணட்டும். இவன் அந்த குலாப் ஜாமுனை கரெக்ட் பண்ணிட்டோம், நம்ம குலாப் ஜாமுன் கையில இருக்கிற மீன் குட்டியை கரெக்ட் பண்ணுவோம். மீனம்மா, மீன் திங்கலாமா. இது உனக்காகவே இந்த ஆவாரம் பூ வரை மீனம்மா. மின்னல், மீன் குழம்பு ரெடி. எப்படியோ தமிழ்நாடும் கேரளாவும் சேர்ந்து ஒரு கேரளா தமிழ்நாடு ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். எங்கனையோ ரெடி பண்ணிட்டோம். நான் கூட இந்த மீன் குழம்பு வைக்க தெரியாம உன் அம்மா கிட்ட என்ன சொல்ல போறணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீ கொஞ்சம் எல்லாம் ஹெல்ப் பண்ணதுனால இன்னைக்கு நம்ம சூப்பரா மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். ஹோய், கொஞ்சம்லாம் ஹெல்ப் பண்ணல, ஃபுல்லாவே நான் தான் மீன் குழம்பு வச்சிருக்கேன். நீ பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு மட்டும்தான் இருந்த. சரி, நீ தான் வச்ச போதுமா? ஆனா உன் அம்மா அப்பா கிட்ட இத நீ தான் வச்சேன்னு சொல்லக்கூடாது, நான் தான் வச்சேன்னு சொல்லணும். ஏய், கஷ்டப்பட்டு வச்சது நானு, பேர் உனக்கா? ஏடா, பின்ன நீ வச்சேன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க? ஹேய், சும்மா சொன்னேன், நீ தான் வச்சேன்னு சொல்லிக்கோ. என்ன இருந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டியாக போற. என் பொண்டாட்டி நல்லா மீன் குழம்பு வைக்கிறான்னு அவங்க உன்னை பாராட்டினா அது எனக்கும் தானே பெருமை. ஏடா சரி கோப்படாத, இந்த புடி கரண்டிய. என் அம்மா வந்து கேட்டா நீ தான் ஃபுல்லா மீன் குழம்பு வச்சேன்னு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிரு. எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய், அப்புறம் நீங்களே மீன் குழம்பெல்லாம் தின்னு தீத்துறாதீங்க. சாயந்தரம் நான் வேலை முடிச்சுட்டு வருவேன். மாமனுக்கு கொஞ்சம் மீன் குழம்பை எடுத்து வைமா. இந்த உன்னை போட பிராண்டா. ஹேய், இன்னைக்கு நான் போடான்னு நிறைய போடா சொல்லிட்ட. இப்ப போறேன், சாயந்தரம் வந்து வச்சுக்கிறேன். பாய் மின்னல், லவ் யூ. பிராந்தன். என்னடா மச்சான், அவ்வளவு காய்ச்சல எந்திரிக்க கூட முடியாம இருந்திருக்க. ஒரு போன் பண்ணி சொல்றதுக்கு என்னடா? இல்லன்னா சக்தி வாடா ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தா நான் உடனே வந்திருக்க மாட்டேன். டேய், அப்படி உடனே வர்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லடா, சாதாரண காய்ச்சல் தான்டா. ஆனா என்ன, நைட்டு ரொம்ப ஃபீவரா இருந்துச்சு, அதனால காலையில கொஞ்சம் எந்திரிக்க முடியல, அவ்வளவுதான். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சரியாயிடுச்சுடா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்னா ஐஷு வந்ததும் சரியாயிடுச்சா? டேய், இதுக்கு தாண்டா நான் நைட்டு உன் கூட இருக்கேன்னு சொன்னேன்.
நான் போயிட்டா நீ ஐஷுவே நினைச்சு ஃபீல் பண்ணி தூங்க மாட்டேன். நான் இருந்தாலாவது நம்ம எதையாவது பேசிட்டு இருக்கும்போது நீ ஃபீல் பண்ணாம இருப்பேன்னு தான் சொன்னேன். அப்ப என்னையும் போக சொல்லிட்ட. சரி, ரியா இருக்கிறதுனால அவளை பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவேன்னு நினைச்சா தூங்காம உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தியா? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா சக்தி. இல்ல, எனக்கு தெரியும். நீ தூங்காம உட்காந்து யோசிச்சுட்டே தான் இருந்திருப்ப. அவளையே நினைச்சுதான் உனக்கு காய்ச்சல் வந்திருக்கும். ஐயோ சரி விடுடா, இப்ப என்ன? அதான் காய்ச்சலும் சரியாயிடுச்சு, ஐஷுவும் வந்துட்டாலே, அப்புறம் என்னடா? ஐஷு வந்துட்டா, ஆனா காய்ச்சல் எங்க சரியாச்சு? இன்னும் காய்ச்சல் இருக்கே. டேய் ஐஷுவை நினைச்சு காய்ச்சல் வந்தது ஓகே, ஆனா ஐஷு வந்ததும் உடனே சுவிட்ச் போட்ட மாதிரி காய்ச்சல் சரியாயிடுமா? ஏன்டா கதையா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாம்? ஏய் பல்ல காட்டாத, எனக்கு கோபம் வருது. எதுக்குடா? பின்ன என்னடா, அவ்வளவு காய்ச்சலா இருக்க ஒரு வார்த்தை கூட கூப்பிடாம இருந்திருக்கான். ஏதோ ஐஷு வந்துட்டதுனால பரவாயில்ல, ஒருவேளை அவ வந்திருக்கலன்னா? வந்திருக்கலன்னா என்ன, நீ என்ன பார்க்க வராமையவா போயிருந்திருப்ப? ஆமா ஆமா, நான் வர்றதுக்குள்ள நீ மட்டுமா இருந்தா பரவாயில்ல, ரியா வேற இருக்கா. நீ உடம்பு சரியில்லைன்னு உனக்கு என்னன்னு படுத்து கிடந்திருப்ப. ஐஷுவும் இல்ல, நீயும் எந்திரிக்கல. பாவம் பச்சை குழந்தை என்னடா பண்ணிருக்கோம்? ஏரியா குட்டி, காலையில அப்பாக்கு காய்ச்சல எந்திரிக்காம இருந்தானே, நீ என்ன பண்ண? அப்பா எந்திரிக்கலன்னு பயந்துட்டியா? இல்ல பயக்கல அண்ணா, அப்பாக்கு காய்ச்சல் வந்துட்டு அப்பா எந்திக்கவே இல்ல. அப்புறம் எனக்கு அழுவா வந்துட்டு, அப்புறம் பாப்பா அப்பாவை கூப்பிட்டுனா அப்பவும் அப்பா எந்திக்கவே இல்ல. அப்புறம் அப்பாக்கு காய்ச்சலே சொல்லி பாப்பா அப்பாக்கு தலையில பேப்பர் வச்சு விட்டா. அப்புறம் அம்மாவும் வரல, அப்பாவும் எந்திக்கல. அப்புறம் பாப்பாக்கு பாலே ஆடுமே கொடுக்கல சட்டி மாமா. பாத்தியாடா, நீயும் எந்திரிக்கல, ஐஷுவும் வரல. பாவ குழந்தை பசியில பால் கூட இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா பாரு. இதுக்குதான் சொன்னேன், நான் இருந்திருந்தேன்னா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? ஐயோ டே சக்தி, இல்லடா எனக்கு காய்ச்சல் எல்லாம் வரும்னு நான் நினைக்கலடா. ஒருவேளை நைட் எனக்கு கொஞ்சம் முடியாத மாதிரி இருந்திருந்தா நானே உன்னை இருக்க சொல்லியிருப்பேனே. சரி விடு, உன்னை சொல்லி என்ன? நீ என்னதான் போன்னு சொல்லியிருந்தாலும் நான் உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது, நான் உன் கூடயே இருந்திருக்கணும். சரி, இப்பதான் ஐஷு வந்துட்டாளே, அதனால பரவாயில்ல. ஆமா, என்னமோ ஐஷுவோட அப்பா அது இதையும் சொல்லி அவளை வரவிட மாட்டாரு, அங்கேயே புடிச்சு நிறுத்திடுவாருன்னு சொன்ன. அப்புறம் எப்படி வந்தா? டேய் அவர் அவளை போவேன்னு தான் சொல்லியிருக்காரு, ஆனா அவ தான் என்னால என் புருஷனை விட்டு இருக்க முடியாதுன்னு அவர் கூட சண்டை போட்டுட்டு தாண்டா வந்திருக்கா. சரி, எப்படியோ வந்துட்டால, அது போதும். வந்துட்டா, ஆனா அதுக்காக ஐஷுவோட அப்பா அப்படியே விட்டுறலாம் மாட்டாரு. நிச்சயமா எதையாவது பண்ணி திரும்பி அவளை கூட்டிட்டு போகணும்னு தான் பாப்பாரு. டேய், அந்த ஆளால என்னடா பண்ண முடியும்? இல்ல என்ன பண்ணாலும் ஐஷு இதுக்கப்புறம் உன்கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிட முடியுமா? இங்க பாரு, அவளே உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டா. இதுக்கப்புறம் அந்த ஆள் என்ன பண்ணாலும் நம்ம கிட்ட ஒன்னும் நடக்காது. இல்லடா சக்தி, ஐஷு போக மாட்டேன்னு சொல்லிட்டா, ஆனா அதுக்காக அவங்கள அப்படியேவும் விட்டுற முடியாதுல்ல. ஏன்னா நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் யோசிச்சேன், என்ன இருந்தாலும் அவங்க ஐஷுவோட அம்மா அப்பா, அவங்களுக்கு என்ன பிடிக்கல, சரி அதுக்கு காரணமும் இருக்கு. ஆனா அதுக்காக அவங்க பொண்ணை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நான் நினைக்கலடா. என் ஐஷு எனக்கு வேணும் தான், ஆனா அதுக்காக அவ ஒரேடியா அவ அம்மா அப்பாவை விட்டுட்டு என் கூட வரணும்னு நான் நினைக்கல. அதுக்கு என்னடா மச்சா பண்றது? அவங்கதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. ஐஷு உன் கூட இருக்கட்டும், இங்க வந்து பாத்துக்கலாம்னு அவங்களும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஒன்னாலையும் அங்க போய் எப்பவுமே இருக்கவும் முடியாது. நீ ஐஷு அங்க அனுப்பலன்னு அவங்க கோவப்பட்டுக்கிட்டே தான் இருக்க போறாங்க. என்ன சொன்னாலும் அவங்க சமாதானம் ஆவாங்கன்னு எனக்கு தோணலடா. சமாதானம் ஆகலன்றதுக்காக நான் சமாதானம் பண்ணாமையே விட்டுற முடியாதுல்ல. நான் போய் ஐஷோட அம்மா அப்பா கிட்ட பேசி பார்க்கலாம்னு நினைக்கிறேன்டா. டேய், நீ என்ன லூசா? அந்த ஆள்கிட்ட பேச முடியாதுடா. அன்னைக்கு பார்த்தல, எதையாவது சொல்ல விடுறானா அந்த ஆளு. நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே காய்ச்சி பூச்சி நீ என்னத்தையாவது கத்தி நம்ம என்ன சொல்ல வந்தோங்கிறத நம்மளே மறக்க வச்சிருவான்டா. அந்த ஆளுக்கெல்லாம் நீ என்ன சொன்னாலும் புரிய போறது இல்ல. அது எப்படிடா புரியாம போகும்? அந்த ஆளு மண்டையிலே 4 கொட்டு கொட்டியாவது நான் புரிய வைப்பேன். ஐயோ ஐஷு, டி மச்சான், அது முகிலுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னா அப்படியே விட்டுற முடியாதுல்லடா. அவன் தலையிலே 4 கொட்டு கொட்டி புக்ல என்னெல்லாம் இருக்குன்றத நீ தானடா சொல்லி கொடுத்து புரிய வைக்கணும். முகிலுக்கு புரிய வைக்கணுமா? இவன் என்ன சம்பந்தமே இல்லாம பேசுறான்? ஐயோ ஐஷு, ஆமாண்டா மச்சான், அவனுக்கு ஒண்ணுமே மண்டையில ஏற மாட்டேங்குதுடா. எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கெல்லாம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. டே விட்ரா, சின்ன பையன் தானே, இப்பதானே ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம், அப்படிதான் இருக்கும். கொஞ்ச நாள் போக போக சரியாயிருவான்டா. என்னமோ சரியானா சரி. வா ஐஷு, டீ போட்டியா? டே சக்தி, டீ குடுறா. இந்தாங்க டீ. குடும்ப தங்கச்சி. அப்புறம் வீட்டுல அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களாம்மா?
ஐயோ இவன் ஒருத்தன் இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறான்? சமாளிக்கிறதா நினைச்சிட்டு சொதப்பிடுவான் போல. நல்லா இருக்காங்கண்ணே. ஆனா என்ன, கொஞ்ச நாளைக்கு நாங்க இருக்க சொன்னாங்க. நான் வந்துட்டதுனால கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கு என்னம்மா, இங்க பக்கத்துல தானே அவங்க வீடு. இப்ப அங்கேயே இருக்கணும்னாலும் ஒண்ணும் இல்லையே. இங்க இருந்தாலும் அடிக்கடி போய் பாத்துக்கலாமே. ஆமாண்ணே. ஆனா என்ன, அது அவங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. சரி விடுமா, அவங்க உன் மேல இருக்கிற பாசத்துல ஏதாவது சொல்லுவாங்களா இருக்கும், அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. நீ எல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. சரிங்கண்ணே. சரி நான் சமைக்கிறேன், நீங்க சாப்பிட்டுட்டு போனா போதும். இருங்கண்ணே. சரிம்மா, நீ போய் வேலையை பாருப்போ. டேய் லூசாடா நீ, இப்ப எதுக்குடா அவகிட்ட அவ அம்மா அப்பாவை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? நீ பாட்டுக்கு எதையோன்னு பேசிட்டு கடைசியில அவகிட்ட நான்லாம் எதுவும் சொல்லல, சக்தி தான் அப்படி சொன்னாலும் என்ன கோத்து விட்டுருவ. கடைசியில நான் கெட்டவனாக இருக்கா? அதான் முன்கூட்டியே உஷாரா அவ அம்மா அப்பாவை பத்தி விசாரிச்சு நான் நல்லவனாயிட்டேன். இப்ப நீ அவரை பத்தி குத்தம் சொன்னதை அவ கேட்டிருந்தா கூட நீ தான் சொன்ன, நான்லாம் எதுவும் சொல்லலன்னு அவன் நம்புவல்ல. டேய் பொண்ண மாதிரி எல்லாம் நல்லவனா நடிக்கணும்னாலாம் எனக்கு அவசியம் இல்லடா. இல்ல அவரை பத்தி குத்தம் சொன்னதை அவ கேட்டா மட்டும் எனக்கு என்ன பயமா? அவன் முன்னாடியே நான் சொல்லுவேன்டா. ரியலி? டெஃபினெட்லிடா. இப்ப நான் ஐஷு கிட்ட டைரக்டாவே சொல்லுவேன்டா, உன் அப்பனுக்கு தலைக்கு வெளியே தான் ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சேன், ஆனா உள்ளேயும் ஒண்ணும் இல்லைன்னு. ஐஷு மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.